வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இஃப்தாரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் மக்ரோனி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 400 கிராம்ஸ் மக்ரோனி பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மக்ரோனிக்கு மசாலாலாம் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா கம்மியானாலும் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும், மசாலா அதிகமானாலும் மசாலா கூடி போன மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். வெங்காயம் வதங்கும் போதே 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் போன்லெஸ் மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் வித் போன் கூட எடுத்துக்கலாம், அது கூட நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இது குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ மட்டன் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். எவ்வளோ மட்டன் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் பீசஸை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மக்ரோனி பாஸ்தாவில் தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ பேஸ்ட்டோ கெச்சப்போ சேர்த்துறாதீங்க. இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறி போயிடும். டொமேட்டோ பேஸ்ட்லாம் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ்க்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். நம்மளுக்கு இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராது. இப்போ ஒரு லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம மக்ரோனி சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்றா போட்டோன்னா மக்ரோனி வெந்துடும், மட்டன் வேகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போது மக்ரோனி வேகிறதுக்கு திரும்ப ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம மக்ரோனி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. ஏன்னா மக்ரோனியில் கொஞ்சம் உப்பு கம்மியானாலும் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இது சிம்லே வச்சு ஒரு 5 விசிலுக்கு விட்டுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தம்மில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் மக்ரோனி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப சுவையான மட்டன் மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. யாராச்சும் கெஸ்ட் வந்தால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இஃப்தாருக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது குக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவரில் சூடாக சர்வ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆறுனாலும் இது ட்ரை ஆகிடும். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தினந்தோறும் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான இஃப்தார் ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.